முருகன் என்றால் இனிமை, முருகன் என்றால் சங்க இலக்கியம், முருகன் என்றால் தமிழர் வரலாறு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. இன்னைக்கு நேத்துல பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சது நமக்கும் முருகனுக்குமான ஒரு அற்புதமான பிணைப்பு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருகனுடைய அற்புதமான ஒரு படை வீடு. 6 படை வீடுகள் முருகனுக்கு இருந்தாலும் ஒரு சிறப்பான படை வீடாக, ஒரு அற்புதமான 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் படை வீடு இது வந்து சிறப்பு பெற்றது. எதுக்குங்க 6 படை வீடுகள் இருக்கும் போது திருச்செந்தூரை மட்டும் எதுக்கு நீங்க சிறப்பிச்சு கூறீங்க அப்படின்னா, மற்ற அனைத்து படை வீடுகளும் சிறப்பு மிக்கதுதான். முருகன் இருக்கிற இடம்னாலே சிறப்பு தானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகனுடைய மற்ற 5 படைத்தலங்கள் வந்து மலையை ஒற்றியும் படைத்தலம் சார்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் இந்த படைத்தலமானது வங்காள விரிகுடா கடற்கரையில் ஒரு நீர் ஸ்தலமாக, ஒரு கடல் ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் படை வீடு. சரி, இந்த திருச்செந்தூர் படை வீட்டுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நிகழ்ந்திருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு 1008 வரலாற்று கூற்றுகள் இருந்தது. அதுக்குதானே நமக்கு ரொம்ப இஷ்டமாச்சே. சோ அந்த வரலாற்று தீர்வுகளை மிக தர்க்கமான முறையில எது உண்மையான வரலாறு, எப்படி எல்லாம் இதை பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறு என்ன வரலாறு அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனுடைய உற்சவர் சிலையானது கிபி 17ஆம் நூற்றாண்டுல காணாம போகுதுங்க. இந்த கிபி 17ஆம் நூற்றாண்டுல காணாமல் போன சிலையானது அந்த ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே மறுபடியும் கண்டுபிடிக்கப்படுது. இதை குறிச்ச 2 வரலாறு சொல்றாங்க. சோ அது என்ன வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டுல மதுரை நாயக்க மன்னர் ஆட்சி காலத்துல டச்சுக்காரர்கள் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள வர்றாங்க. சோ 1646 1648 இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வர்றாங்க. சோ அவங்க அப்படி வரும்பொழுது அங்க உள்ள முருகர் சிலை வந்து பாக்குறாங்க. உற்சவர் சிலை, அருகில் உள்ள சிலை நடராஜர் சிலை, இந்த 2மே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தங்கச்சிலை அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து திருடிட்டு போறாங்க. சோ அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, அந்த சிலையை வந்து நம்ம கொண்டு போய் வெளியில உருக்கி அதை வித்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல இந்த டச்சுக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க உள்ள படகுல ஏற்றி கொண்டு அந்த 2 சிலையும் கொண்டு அவங்க நாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில கடலினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி மையப்பகுதிக்கு போறாங்க. போகும்பொழுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காத்தடிக்கி, ஒரு புயல் அடிக்கி அவங்களால நிலை உலையுது. அவங்க படகை வந்து முடியல. என்னங்க படகு இப்படி போதும், அப்படி சாயுது இப்படி சாயுது, இருக்கிறவங்களுக்குலாம் பயமாயி போச்சு. நம்ம சிலை எடுத்து வந்துட்டோம். ஒருவேளை அந்த பயத்துல அவங்களுக்கு தோணுது, ஓ முருகர் உண்மையிலே இருக்காரோ, அவருடைய அருள் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி செய்யுது அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிலையை தூக்கி கடல்ல வீசிடுறாங்க அந்த பயத்துல. சோ ஒரு அற்புதம் நிகழ்ந்தா சொல்றாங்க இந்த இடத்துல. அவன் கடல்ல சிலைய போட்டோனையும் அப்படியே புயல் மறைஞ்சிருச்சு, காத்து எதுவுமே அடிக்கல, படகு இயல்பான நிலையில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல முருகருடைய சக்தி இருக்குதோ அவங்க நம்பி அந்த இடத்துல போட்டு போயிடறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நிகழுதுன்னா, மக்களுக்கு இது தெரியாது இல்லையா, மக்கள் இங்க அழுகுறாங்க. அந்த மாதிரி சிலை இல்லையேன்னு சொல்லி வழிபாடு நடத்த முடியல, மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகுறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, நேரடியாக வடமலையப்ப பிள்ளை அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்பதான் உள்ள வராரு. அவர் யார் அப்படின்னா, மதுரை நாயக்க மன்னர்கிட்ட ஒரு அதிகாரியா வேலையை பார்த்த ஒரு அதிகாரி. சோ அந்த வடமலையப்ப பிள்ளை அவர்கிட்ட போய் மக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி முருகர் சிலை வந்து காணல அப்படின்ட்டு. சோ அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, 50 சிலையை ரெடி பண்ணுங்க, நம்ம வந்து அந்த சிலையை தேடுறதுக்கு காலம் ஏற்படலாம். சோ உடனே வந்து நம்ம 50 சிலையை வச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. சோ நேரடியா போய் அதற்கான கொள்ளர்களை பார்த்து 50 சிலையானது தயாராகுது. 50 சிலையை தயாராக கொண்டிருக்கிற சூழ்நிலை தயாராகி முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு அதாவது தயாராகி முடிஞ்சிச்சு, நம்ம மறுநாள் வந்து பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நைட்டு வந்து முருகப்பெருமான் கனவுல வராரு. யாரோட கனவுல அப்படின்னா, வடமலையப்ப பிள்ளையோட கனவுல வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய சிலையானது கடலில் ஒரு பகுதியில வந்து இருக்கு, அந்த நான் இருக்கக்கூடிய பகுதியின் மேல வந்து எலுமிச்சம்பழம் வந்து மிதக்கும், அந்த எலுமிச்சம்பழம் மிதக்கக்கூடிய பகுதிக்கு நேரா மேல கருடன் வந்து வட்டம் அடிப்பார் அப்படின்ற போன்ற ஒரு தடயங்களை சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தடயங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன்ற சொல்றாரு. சோ மறுநாள் காலையில உடனடியா வடமலையப்ப பிள்ளை வந்து மக்கள்கிட்ட இதை எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி பணம் வந்துச்சு. சோ மீனவர்களை உடனே கூப்பிட்டு கடலுக்கு போறாங்க. அவர்கள் வந்து முருகன் கனவுல சொன்னது மாதிரியே வந்து எலுமிச்சம்பழங்கள் வந்து மிதக்கு, மேல கருடன் வட்டம் அடிக்கு, அந்த இடக்குள்ள இருந்து முருகனுடைய சிலையானது கடலில் இருந்து மீட்கப்பட்டு மறுபடியும் ஆலயத்துக்குள் வைத்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதுதாங்க ஒரு வரலாறு. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இது வந்து தலபுராணம் மாதிரி ஒரு வரலாறு. சோ அந்த தலஸ்தலம் வந்து இப்படி வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ மற்றொரு வரலாறு நம்ம ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய வரலாறு.
ஆய்வாளர்கள் வந்து அப்போ டச்சுக்காரங்க வந்து கொண்டு வர மறுக்கிறாங்களா, இல்ல சிலைய திருடு போனதை மறுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. அவர்களும் முருகன் சிலை திருடப்பட்டதையும் டச்சுக்காரர்கள் உள்ள வந்ததையும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த வரலாறு எப்படி போகுது அப்படின்னா, டச்சுக்காரர்கள் அதே மாதிரி கிபி 17ஆம் நூற்றாண்டுல 1646 டு 1648 இந்த காலகட்டங்கள்ல டச்சுக்காரங்க வந்து படையெடுத்து வர்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம மன்னர் வந்து என்ன பண்றாரு திருமலை நாயக்கர் அப்படின்னா, அவங்க வந்து டச்சுக்காரர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கோட்டையை கட்டுவதற்கு ஒரு அனுமதி அளிக்கிறாரு. நீங்க வந்து இந்த கோட்டை கட்டிக்கங்க அப்படின்ட்டு. இது யாருக்கு பிடிக்கலன்னா போர்ச்சுகீசியர்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரன், ஆங்கிலேயன் இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு போர் வந்து உச்சக்கட்டத்துல கூடிய ஒரு சூழ்நிலை. சோ அந்த சூழ்நிலை என்ன பண்ணாங்க அப்படின்னா, டச்சுக்காரங்க தமிழ்நாட்டுல கோட்டை கட்டுறது வந்து போர்ச்சுகீசியங்களுக்கு பிடிக்காம அதை என்ன பண்ணாங்கன்னா அந்த கோட்டையை தவிர்க்கிறாங்க, நிறைய படகுகளையும் தவிர்க்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு போகுது? கொழும்பில் முகாமிட்டு இருக்கக்கூடிய இந்த டச்சுக்கார படைகளுக்கு போகுது. இந்த மாதிரி நம்ம படையை வந்து காயல்பட்டினம், தூத்துக்குடி பகுதியில அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்க இருந்து படகுகளை நேரா இந்த ஸ்பாட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த படகுகளை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க நேரடியா தேவாலயம், போர்ச்சுகீசியலோட தேவாலயத்தை போய் அழிக்கிறாங்க. காயல்பட்டினம் அருகில. அதோட தொடர்ச்சியா வந்து திருச்செந்தூருக்கும் வர்றாங்க. திருச்செந்தூருக்கு வந்து துப்பாக்கி முனையில் அந்த முருகருடைய சிலையை அவங்க எடுத்து சென்றதாகவும், அந்த சிலை அவங்க எடுத்து போனதுனால என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்மளுடைய திருமலை நாயக்கர் வந்து அவர்கள்ட்ட வந்து முறையிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்களுடைய மிகப்பெரிய தெய்வம் இந்த முருகப்பெருமான் சிலையை நீங்க திருப்பி கொடுத்துறணும் கேட்டதுக்கு அவங்க வந்து 40,000 ரியால்கள் வந்து தொகையா அபராதம் கேட்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சிலையை திருப்பி கொடுக்கணும்னா நீங்க வந்து 40,000 ரூபாய் ரியால் வந்து கொடுக்கணும், கொடுத்தாதான் நாங்க சிலையை திருப்பி கொடுப்போம் அப்படின்ற ஒரு இது வந்து முறையிடுறாங்க. சோ மறுபடியும் திருமலாக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, 40,000 ரியாலுங்கிற போது ரொம்ப அதிகமா இருக்கு, சோ அதனால நம்மளால தர முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் காலம் தாழ்த்தி மறுபடியும் ஒரு சந்திப்பு நிகழ்த்துறாங்க. இது யாரு கூட பண்றாங்க அப்படின்னா, ஒரு கவர்னர், பட்டையாவில் இருக்கக்கூடிய டச்சு கவர்னர் ஒருத்தரை போய் சந்திக்கிறாங்க. அது யாரு முன்னிலையில் நடக்குன்னா, இந்த இடத்துல வடமலையப்ப பிள்ளை வந்து வராங்க. அவர் அரசு அதிகாரி இல்லையா, அந்த வடமலையப்ப பிள்ளை வந்து அவர் மூலியமாகவும் அவரும் திருமலை நாயக்கர் மற்ற பிற அதிகாரி 2-3 பேர் சேர்ந்து நேரா போய் சந்திக்கிறாங்க. மறுபடியும் தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சிலை மக்கள் அவதிப்படுறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க கேட்ட 40,000 ரியால் இல்லாம ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து மறுபடியும் அந்த சிலையை வந்து மீட்கிறாங்க. மீட்டுட்டு வந்து 1958 சரியா மறுபடியும் பிரதிஷ்டை செய்து அப்படிங்கிற ஒரு மறுபடியும் முருகன் சிலையானது திருச்செந்தூரிலே வைத்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இப்படின்ற ஒரு வரலாறு வந்து நமக்கு கிடைக்கி. சோ எப்படியாக இருந்தாலும் முருகப்பெருமான் அவருடைய சிலையை டச்சுக்காரர்கள் திருடியது உண்மை, அதை மீட்டு கொண்டு வந்து நம்மளுடைய மறுபடியும் பிரதிஷ்டை செய்து உண்மை. இதில் இந்த வரலாறு யாராலையும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. வரலாற்று ஆதாரங்களும் இதுக்கு இருப்பதா சொல்றாங்க. சோ எப்படியாக இருந்தாலும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த உற்சவ சிலையானது சாதாரண சிலை அல்ல. அது ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கை, அது ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய அஸ்திவாரம், அது ஆயிரக்கணக்கான தமிழர்களுடைய வரலாறு. சோ எது எப்படியோ முருகப்பெருமானுடைய அருள் எந்தெண்டைக்கும் அனைவருக்கும் கிடைப்பது உறுதி. அவர் தமிழருடைய கடவுள் என்பதும் உறுதி. சோ இன்றைக்குமே கடவுள் பக்தியோடும் கருணையோடும் அனைத்து உயிர்களையும் நேசிப்போம். சரியான முறையில் வரலாறுகளை மட்டும் தர்க்கம் செய்வோம், தர்க்கமான முறையில் செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் கண்ணன். நன்றி, வணக்கம்.